பேர் நினைச்சிட்டு இருக்கோம். காசியில 33 தேவர்களும் வாசம் பண்றாங்க. அதுல விஷ்ணு பகவானும் பிராதேனமா நிறைய இடத்துல இங்க காசியில இருக்காரு. பிரதானமா நிறைய இடத்துல விஷ்ணு பகவான் இருக்காரு. இந்த பஞ்சகங்கா காட்டுக்கு அந்த பக்கம் வந்து சிவகாசி, சிவ ஸ்தலங்கள் ஃபுல்லா அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாவே விஷ்ணு சேத்திரங்கள். இந்த பக்கம் ஃபுல்லா விஷ்ணு காசி. விஷ்ணு சேத்திரமும் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்ததுதான் காசி. பார்வதி எல்லாருமே இருக்காங்க. இந்த காட்டுல மேல வந்து பிந்து மாதவர் இருக்காரு. இந்த காசி யாத்திரைன்னு வரவங்க வந்து இந்த 3 மாதவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ராமேஸ்வரத்துல சேது மாதவர், திரிவேணி சங்கமத்துல வேணி மாதவர், காசியில பிந்து மாதவர். இன்னைக்கு ஏகாதசி. நம்ம எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. அதாவது அப்படியே பகவானுடைய பிளான்ல போயிட்டு இருக்கு. இந்த பஞ்சகங்கா காட்டுல 5 கங்கா சங்கமம் ஆகுது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கிருணா, தூத் பாபா அப்படின்னு சொல்லிட்டு 5 நதிகள் வந்து இந்த இடத்துல வந்து சங்கமம் ஆகுது. கொஞ்சம் ஆழம் இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. இங்க ஸ்நானம் பண்ணிட்டு மேல பிந்து மாதவர் இருக்காரு. விஸ்வநாதருக்கெல்லாம் முன்னாடியே இங்க வந்தவர் பிந்து மாதவர். ஒரு 100 ஸ்டெப்ஸ் ஏறணும். முடிஞ்சவங்க வாங்க, முடியாதவங்க ஸ்நானம் பண்ணிட்டு இங்க இருந்து பிந்து மாதவரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். மேல போக முடிஞ்சவங்க வாங்க, ஆனா முடிஞ்சவங்க வாங்க, மித்தவங்க இங்க உட்காருங்க. போய் பிந்து மாதவரை தரிசனம் பண்ணிட்டு ஏகாதசி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோ ஃபார் ஸ்நான்.